மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இயல் 8ல் செய்யுள் பாடம் பார்த்தோம். கல்வியே தெய்வம். எல்லாருமே அந்த பாடலை படித்து பார்த்தீங்களா? வினாவிடைகள்லாம் எழுதுனீங்களா? சரி, இன்னைக்கு நம்ம இயல் 8லேயுமோ உரைநடை, நீதியை நிலைநாட்டிய சிலம்பு, இந்த பாடத்தை தான் பார்க்க போகிறோம். பாடத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி சிலப்பதிகாரத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம். இந்த சிலப்பதிகாரத்தை இயற்றியது யாரு? இளங்கோவடிகள். சிலப்பதிகாரம்ங்கிறது என்னது? அது ஒரு காப்பியம். ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்று சிலப்பதிகாரம். இந்த ஐம்பெரும் காப்பியங்கள் என்ன? சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. ஏற்கனவே படிச்சிருப்பீங்க இல்லையா? இதில் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள், சிலம்பும் மணியும் இரட்டை காப்பியங்கள். இப்போ சிலப்பதிகாரம் எப்படி உருவானது, எப்படி தோன்றியது, அதை பற்றி பார்த்துட்டு அப்புறம் படத்துக்கு போகலாம். முல்லை பெரியாறு இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? இந்த பெரியாருக்கு அந்த காலத்தில் பெயர் தான் பேரியாறு. சேர நாட்டில் அமைஞ்சிருக்கிற அந்த பேரியாற்றின் ஓரத்தில் ஒரு மலைத்தொடர் இருந்தது. ஒரு இரவு பொழுதுல அந்த மலையடி வாரத்தில் கூட்டமாக மக்கள் கூடியிருந்தாங்க. அங்கே அவங்களுக்கு இடையில சுள்ளிகள், அதாவது இந்த கட்டைகளை எல்லாம் பொறுக்கி தீ மூட்டி அங்கே எரிஞ்சிக்கிட்டு இருந்ததா, அது பக்கத்தில் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு குறவை கூத்து நடத்திட்டு இருந்தாங்க. குறவை கூத்துனா என்னது? இந்த குறவை கூத்துங்கிறது அக்காலத்தில் இருந்த ஒரு கூத்து. நாட்டுக்கு ஏதாவது தீங்கு நடக்க போகுது அப்படிங்கிற பயம் வந்தாலோ, அல்லது போருக்கு புறப்பட போகிறோம், நமக்கு இன்னும் தைரியம் வேணும் அப்படிங்கிற எண்ணம் வந்தாலோ, அல்லது சாதாரணமாக இருக்கிற சூழ்நிலையில் கூட இந்த குறவை கூத்து நடத்துவாங்க. இந்த கூத்தில் ரெண்டு பேராக கையை கோர்த்துக்கிட்டு நடனம் ஆடிட்டு இருப்பாங்க. அந்த நடனம் ஆடுறது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு இசை, அதாவது பாடலும் பாடிட்டு இருக்கும். அந்த பாடலை பாடிக்கிட்டே கதையும் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பாடல் வடிவத்தில் சொல்லப்படுற கதை ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். இந்த வில்லு பாட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா? பாடலெல்லாம் பாடிக்கிட்டே பின்பாட்டு படிச்சுக்கிட்டு கதையும் சொல்லிகிட்டு இருப்பாங்கல்ல, அது மாதிரி. சில நேரத்தில் தெய்வத்தை பற்றி, சில நேரத்தில் அங்கே உள்ள மன்னர்களை பற்றி, வேறு சில நேரங்களில் அங்கே நடந்த ஏதாவது ஒரு நிகழ்வுகளை பற்றி அந்த குறவை கூத்தில் கதை சொல்லிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு குறவை கூத்து அங்கே நடந்துகிட்டு இருந்தது. அந்த குறவை கூத்தை ரொம்ப தூரத்தில் இருந்து 2 பேர் பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த 2 பேர் யாருன்னா சேரன் செங்குட்டுவனும் இளங்கோவடிகளும். இந்த 2 பேரும் மலையடி வாரத்தில் அந்த இயற்கை அழகை ரசிப்பதற்காக வந்திருக்காங்க. அவங்க 2 பேரை பற்றியே ஒரு சின்னதாக ஒரு கதை இருக்குது. அந்த காலத்தில் சேர நாட்டை நெடுஞ்சேரலாதன் அப்படிங்கிற மன்னன் வந்து ஆட்சி செஞ்சு வந்தான். இந்த நெடுஞ்சேரலாதனுக்கு சோழ நாட்டை சேர்ந்த நற்சேனை அப்படிங்கிற இளவரசியை திருமணம் செஞ்சு வச்சாங்க. இந்த 2 பேருக்கும் 2 மகங்க பிறக்காங்க. மூத்தவன் பேர் செங்குட்டுவன், இளையவன் பேர் தெரியல. அவனுக்கு இளமையிலேயே துறவரம் போகணுங்கிற ஆசை வந்துருச்சு. அரசாட்சியே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேயே துறவரம் போயிட்டாரு. இளையவர் துறவரம் போனதுனால தான் அவருக்கு இளங்கோவடிகள் அப்படிங்கிற பேர் கிடச்சிது. அவர் போனதுக்கப்புறம் செங்குட்டுவனுக்கு பட்டம் சுட்டினாங்க. அவரும் அரசனாயிட்டார். இப்போ புரிஞ்சதா? சேரன் செங்குட்டுவனும் இளங்கோவடிகளும் அண்ணன் தம்பி. தூரத்தில் இருந்து அந்த குறவை கூத்தை பார்க்குறாங்க. பார்த்துட்டு இருக்கும்போதே சேரன் செங்குட்டுவனுக்கு அந்த குறவை கூத்தை பக்கத்தில் போய் பார்க்கணுங்கிற ஆசை வந்துருச்சு. உடனே எல்லாரையும் கூட்டிகிட்டு அங்கே இருக்கிற குறவை கூத்து நடக்கிற இடத்துக்கு போகிறாங்க. அந்த கூத்தில் ஒரு பெண் தெய்வத்தை பற்றி பாடிட்டு இருக்காங்க. அந்த பெண் தெய்வம் யாரு? அந்த பெண் தெய்வம் வந்து வஞ்சிமா நகருக்கு வரும்போது தளவிரி கோலமாக இருந்தாங்களாம். அந்த பெண் கொஞ்ச நேரம் ஒரு இடத்துல காத்திருக்கும்போது வானத்திலிருந்து ஒரு வாலிபன் இறங்கி வந்து அந்த பெண்ணை விண்ணுலகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். அதாவது வானத்துக்கு ஏறி தேரில் ஏறி போயிடுறாங்க. இந்த மாதிரி கணவனோட விண்ணுலகம் போன அந்த பத்தினி பெண்ணை வணங்குனா நம்ம எல்லாருக்குமே நல்லது நடக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் அந்த குறவை கூத்தை நடத்திட்டு இருக்காங்க.
இதை கேட்ட உடனே சேர மன்னனுக்கு இந்த பெண்ணை பற்றி நாம் எப்படியாவது இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிற ஆசை வருது. அந்த நேரத்தில் தான் அவங்க பக்கத்தில் சீத்தலை சாத்தனார் வர்றாரு. சீத்தலை சாத்தனார் பின்னால் மணிமேகலை எழுதுறாரு. அவர்கிட்ட கேட்குறாங்க, இந்த பெண்ணை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு. அவர் அந்த கதையை அவங்கக்கிட்ட சொல்கிறாரு. இந்த பெண் வீரமும் வளமும் நிறைந்த சோழ நாட்டில் பிறந்தவள். சோழ நாட்டில் மாநாயகன் அப்படிங்கிற வணிகன், அதாவது வியாபாரிக்கு மகள். மாசாத்துவான் அவரோட மகனான கோவலனுக்கு மனைவி. சூழ்நிலை காரணமாக சோழ நாட்டில் இருந்து மதுரைக்கு வந்தாங்க. பாண்டிய நாட்டில் தனது கணவனோட தனக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமையும் அப்படின்னு நினச்சி விரும்பி காத்திருந்தாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் மேலே பாண்டிய நாட்டில் தன்னோட கணவனை பறிகொடுத்துட்டு இந்த வஞ்சிமா நகரத்தில் காத்திருக்கும்போது தன்னோட கணவன் விண்ணுலகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த பெண் தான் ஊர் உலகம் எல்லாமே போற்றுகிற கற்புக்கரசி கண்ணகி அப்படின்னு சீத்தலை சாத்தனார் சொல்கிறாரு. கதை முழுவதும் சீத்தலை சாத்தனார் சொல்லி முடித்த உடனே இளங்கோவடிகளுக்கு கண்ணகி மேலே ஒரு மிகுந்த மரியாதை வந்துருச்சு. உடனே ஒரு காப்பியம் வடிக்கணும். செங்குட்டுவன்கிட்ட சொல்கிறாரு, எனக்கு ஒரு ஆசை, நான் ஒரு காப்பியம் எழுதணும். உடனே அதுக்கு செங்குட்டுவன், தமிழில் காப்பியங்கள் தோன்றணும்னு தான் எனக்கும் ஆசை அப்படிங்கிறாரு. அதுக்கு இளங்கோவடிகள், நான் இயற்ற போகிறது ஒரு பெண்ணை பற்றி, அதில் சேரநாடு, சோழநாடு, பாண்டிய நாடு எல்லாரையும் பற்றியும் வரும். சிலப்பதிகாரத்தில் ஒரு முக்கியமான 3 உண்மைகள் இருக்குது. இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு மேல் வகுப்புகளுக்கு இது பயன்படும். முதல் உண்மை அரசியல் பிழைத்தோருக்கு அறம் ஒரு கூற்றாகும். 2வது, உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர். 3வது, ஊழ்வினை உறுத்து ஓட்டும். இந்த 3 உண்மையை பற்றி தான் இந்த சிலப்பதிகார கதையே. இது சூழ்வினை சிலம்பு காரணமாக சிலப்பதிகாரம் அப்படிங்கிற பெயரில் பாட்டுடை செய்யுளாக இது தோன்றியது. இப்போ பக்க எண் 152 பாடத்துக்கு வருவோம். பாடத்திலேயே நமக்கு ஒரு முன்கதை சுருக்கம் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாமா? அதாவது பொருள் ஈட்டுவதற்காக மதுரை நகருக்கு கண்ணகியுடன் வருகிறான் கோவலன். அதாவது வியாபாரம் பண்ணுறதுக்காண்டி, பொருள் சம்பாதிக்கிறதுக்கு. அங்கு அவன் செய்யாத குற்றத்துக்காக மரண தண்டனை பெறுகிறான். தவறே செய்யாமல் மரண தண்டனை கொடுத்துட்றாங்க. ஆராயாமல் தீர்ப்பு அளித்ததாக அரசன் மீது குற்றம் சாட்டும் கண்ணகி தன் கார்ச்சிலம்பை கொண்டு தன் கணவன் கள்வன் அல்லன் என்பதை உணர்த்துகிறாள். அரசனுக்கும் கண்ணகிக்கும் நடக்கும் உரையாடல் இங்கு பாடமாக அமைந்துள்ளது. அரசனுக்கும் கண்ணகிக்கும் இடையில ஒரு வாதம் நடக்குது. அந்த வாதத்தை மட்டும் ஒரு பகுதியை நமக்கு பாடமாக கொடுத்துருக்காங்க. கண்ணகி தலைவிரி கோலமாக ஒரு கார் சிலம்போட பாண்டிய மன்னனோட அரசவைக்கு போகிறா. வாயிற்காப்பாளன் ஓடி போய் இவளை பார்த்துட்டு, நம்ம அரண்மனை வாசலுக்கு முன்னாடி அழுத கண்களோட தலைவிரி கோலத்தோட ஒரு பெண் நிற்கிறாள் அப்படின்னு பாண்டிய மன்னன்கிட்ட போய் சொல்கிறான். பாண்டிய மன்னன், அப்படியா, அந்த பெண்ணிற்கு என்ன துயரமோ அப்படின்னு கேட்குறான். வாயிற்காப்பாளன், கேட்டேன் மன்னா, அதை பற்றி உங்களிடம்தான் கூற வேண்டும், உங்ககிட்ட தான் சொல்வேன் அப்படின்னு சொல்கிறா. அவ உங்ககிட்ட நீதி கேட்டு வந்திருப்பதாக சொல்கிறா அப்படின்னு சொல்கிறான். உடனே பாண்டிய மன்னன், நீதி கேட்டு வந்திருக்காளா? சரி, அந்த பெண்ணை உள்ளே அனுப்ப சொல்கிறான். எல்லாருமே அரசவையில் கூடியிருக்காங்க. பாண்டிய மன்னன் அந்த பெண்ணை பார்த்து, அழுத கண்களோட என்னை காண வந்ததன் காரணம் என்ன? நீ யாரு? உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறான். கண்ணகி அதுக்கு, ஆராயாமல் நீதி வழங்கிய மன்னனே, என்னையா யாரென்று கேட்கிறாய்? சொல்கிறேன் கேள். உலகம் வியக்கும் வண்ணம் ஒரு புறாவுக்காக தன் உடலையே தந்த சிபி மன்னனை பற்றி நீ அறிவாயா? பார் போற்றும் பசுவை மக்கள் தெய்வமென வணங்க, அதாவது உலகமே போற்றுகின்ற பசுவை மக்கள் தெய்வமாக வணங்க, அதன் கன்றை
தேர்காலிலிட்டு கொன்ற தம் மகனையும் அதே தேர்காலிலிட்டு கொன்றானே மனுநீதி சோழன், அவனை பற்றி அறிவாயா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பாண்டிய மன்னன், பெண்ணே, நான் கேட்ட வினாவுக்கு இன்னும் நீ விடை கூறவில்லை, அதை விட்டு வேறு எதையோ சொல்கிறாயே அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு கண்ணகி, இழப்போட அருமை தெரியாத மன்னவனே, என் நிலை அறியாமல் இப்படி பேசுகிறாய். நான் இதுவரை கூறிய பெருமை மிக்க சோழ மன்னர்கள் வாழ்ந்த புகார் நகரம் எனது ஊர். அந்த ஊரில் பழியில்லாமல் சிறப்புடைய புகழ்மிக்க ஆசாத்துவான் மகனாகிய கோவலன் என்பவனின் மனைவி நான் அப்படின்னு கண்ணகி சொல்கிறார். அதுக்கு பாண்டிய மன்னன், ஓ இப்போ புரியுது, அந்த கோவலனின் மனைவி நீயா அப்படின்னு கேட்குறான். ஏற்கனவே கோவலனுக்கு தண்டனை வழங்கியாச்சு, அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் பாண்டிய மன்னன் அப்படி கேட்குறான். போதும் மன்னா, என் கணவனை இகழ்வதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு கேட்குறார். ஊழ்வினை பயனால், ஏற்கனவே சொல்லியிருக்கு இல்லையா, 3 உண்மையில் 1, ஊழ்வினை பயனால் உன் ஊருக்கு வந்து என் கால் சிலம்பை விற்க வந்த என் கணவனை அநியாயமாக கொன்று விட்டாயே, நீ செய்தது தகுமா, சரியா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு பாண்டிய மன்னன், பெண்ணே போதும் நிறுத்து, கள்வனை கொல்வது கொடுங்கோல் அன்று. கள்வனை கொல்வதுனா உன் கணவன் திருடன், அவனை கொல்றது கொடுங்கோல் கிடையாது, அது ஏற்புடையதே, அறநெறியும் அதுவே அப்படின்னு சொல்கிறான். இதை எல்லாருமே அறிவாங்க, உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு கண்ணகி, அறநெறி தவறிய மன்னனே, தவறிழைத்தவர்களை தண்டித்தல் தகுதியுடைய மன்னனுக்கு உரியது என்பதை நானும் அறிவேன். ஆனால் நீ கூறுவது போல என் கணவன் கள்வன் கிடையாது. அவங்கிட்ட இருந்த சிலம்பும் அரசிக்குரிய சிலம்பு கிடையாது. அதன் இணை சிலம்பு என்கிட்ட இருக்குது, அதனோட இன்னொரு சிலம்பு என்கிட்ட இருக்குது. என்னோட கால் சிலம்பு மாணிக்க கற்களால் ஆனது அப்படின்னு எடுத்துரைக்கிறாங்க. அதுக்கு பாண்டிய மன்னன், நீ சொல்கிறது உண்மைன்னா அரசிக்குரிய சிலம்பு முத்துக்களால் ஆனது. எல்லாருமே நிறைஞ்சிருக்கிற இந்த அவையில் எல்லாருக்குமே உண்மையை நான் உணர்த்துறேன். கோவலன்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்த சிலம்பை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறான். பாண்டிய மன்னன் இதுதான் உன் கணவன்கிட்ட இருந்து கைப்பற்றிய சிலம்பு அப்படின்னு அந்த சிலம்பை எடுத்து காட்டுறான். கண்ணகி அந்த சிலம்பை கையில் எடுத்து தரையில் அடிக்கிறா. அடித்த உடனே அந்த சிலம்பில் இருக்கிற மாணிக்கம் பாண்டிய மன்னனோட முகத்தில் தெரிக்குது. மன்னனே, ஒரு தவறும் செய்யாத என்னோட கணவனை கொன்றது உன்னோட அறநெறிக்கு இழுக்கு. இதோ நான் உண்மையை நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடித்து நிரூபிக்கிறார். அதுக்கு பாண்டிய மன்னன், நாம் தவறு செஞ்சிட்டோமே அப்படின்ட்டு தன்னோட தவறை உணர்ந்து, யானோ அரசன் யானே கள்வன், இதுவரை என் குலத்தில் எவரும் செய்யாத பழிச்சொல்லுக்கு ஆளாகிவிட்டேனே, இனிமேலும் யான் உயிரோடு இருத்தல் தகுமா அப்படின்னு, எனக்கு இனி வெண்கொற்ற குடை எதற்கு, செங்கோல்தான் எதற்கு, என் வாழ்நாள் இன்றோடு முடிவதாக அப்படின்ட்டு தன்னோட தவறாக வழங்கிய தீர்ப்பால் உண்டான பழிச்சொல்லுக்கு அஞ்சி அரியணையிலிருந்து, அதாவது சிம்மாசனத்திலிருந்து தரை மீது விழுந்து இறந்து போகிறார். இதில் யானோ அரசன் யானே கள்வன் இது இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்டால் சிலப்பதிகாரம் அப்படின்னு சொல்ல தெரியணும். சரியா? இப்போ புத்தக பயிற்சியை பார்க்கலாம். பக்க எண் 155. சரியான சொல்லை தெரிவு செய்க. புறாவிற்காக தன் உடலையே தந்த மன்னன் சிபி மன்னன். கண்ணகியின் சிலம்பு மாணிக்கத்தால் ஆனது. அடுத்தது அறநெறி. இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அறம் கூட்டல் நெறி. கால் கூட்டல் சிலம்பு. இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது காற்சிலம்பு. தண்டித்தல். இச்சொல்லின் பொருள் ஒருத்தல். அடுத்தது கீழ்காணும் சொற்களை சேர்த்தெழுதுக. ஆ கூட்டல் ஊர் அவ்வூர். தகுதி கூட்டல் உடைய தகுதியுடைய. அடுத்தது கீழ்காணும் சொற்களை பிரித்து எழுதுக. கள்வன் அல்லன். கள்வன் கூட்டல் அல்லன். அடுத்தது செங்கோல். செம்மை கூட்டல் கோல். அடுத்த பயிற்சி வினாக்களுக்கு விடையளிக்க. கண்ணகிக்கு ஏற்பட்ட துன்பம் யாது? பக்க எண் 152 முன்கதை சுருக்கம் அப்படின்னு இருக்கு இல்லையா? பொருளீட்டுவதற்காக மதுரை நகருக்கு கண்ணகியுடன் வருகிறான் கோவலன். அங்கு அவன் செய்யாத குற்றத்துக்காக மரண தண்டனை பெறுகிறான். ஆராயாமல் அப்படின்னு இருக்கு இல்லையா? அதுக்கடுத்து ஆராயாமல் மன்னன் செய்த தீர்ப்பால்
கணவனை இழந்து கண்ணகி துயருற்றாள் அப்படின்னு எழுதிட வேண்டியதான். அடுத்த கேள்வி, புகார் நகரின் சிறப்புகள் யாவை? அது அதே பக்கத்தில் கீழே கடைசி பேரா. உலகம் இயக்கும் வண்ணம் ஒரு புறாவுக்காக தன் உடலையே தந்த சிபி மன்னன், பார் போற்றும் பசுவை மக்கள் தெய்வமென வணங்க அதன் கன்றை தேர்காலிலிட்டு கொன்ற தன் மகனையும் அதே தேர்காலிலிட்டு கொன்றானே மனுநீதி சோழன் என்ற மன்னன் ஆட்சி செய்த ஊர் புகார் நகரம் என்னும் சிறப்புடையது அப்படின்னு எழுதிட வேண்டியதான். 3வது கேள்வி, பாண்டிய மன்னனின் வெண்கொற்ற குடை விழக் காரணம் என்ன? பக்க எண் 154 கடைசி பேரா. பிறர் சொல் கேட்டு பெரும்பிழை செய்தேனே, யானோ அரசன் யானே கல்வன், இதுவரை என் குலத்தில் எவரும் செய்யாத பழிச்சொல்லுக்கு ஆளாகிவிட்டேனே. அதிலிருந்து கடைசியில் இறந்து விடுகிறார், இறந்து படுகிறார்னு போட்டிருக்கு, அதை நீங்கள் வியாக மாற்றிக்கோங்க. இறந்து விடுகிறார் அது வரைக்கும் 3வது கேள்வி. இந்த 3 கேள்வியையும் நோட்டில் எழுதிருங்க. புத்தக பயிற்சியை புத்தகத்திலேயே நிரப்பிடுங்க. இன்னும் சில பேர் புக்கு வாங்காமல் இருக்கீங்க, டெக்ஸ்ட் புக்கு ஸ்கூலில் போய் வாங்கிட்டு வந்து புத்தக பயிற்சியெல்லாம் எழுதிருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.